அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய முக்கியத்துவம் தொடர்பாக சில விஷயங்களை நோக்கலாம் என்று நாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் அக்ஸா என்பது பலஸ்தீனில் அமைந்துள்ள ஒரு பள்ளிவாசல் ஆகும். அந்த பள்ளிவாசல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற வகையில் தான் அல்லாஹ் தஆலா சூரா இஸ்ராவின் முதலாவது ஆயத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் தஆலா தூய்மையானவர். அவன் தன்னுடைய அடியானை மக்காவில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பால் இரவிலே அழைத்து சென்றான். அந்த அக்ஸா எத்தகையது என்றால், அதனை சூழ அல்லாஹ் தஆலா அருள் பாலித்திருக்கின்றான், பரக்கத் செய்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அக்ஸா என்பது சாதாரண ஒரு பூமி அல்ல, அது ஒரு சாதாரண ஒரு நிலம் அல்ல. அருள் பாலிக்கப்பட்ட பூமி, அருள் பாலிக்கப்பட்ட நிலம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அந்த அருள் பாலிக்கப்பட்ட வட்டத்தை கூட நாங்கள் மிக தெளிவாக அல் குர்ஆனின் ஒளியிலிருந்து, ஹதீஸ்களின் ஒளியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் அக்ஸாவுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இம்ரானுடைய மனைவி தன்னுடைய வயிற்றிலே இருந்த கர்ப்பத்தை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பமாக இருந்த போது ஒரு நேர்ச்சையை வைக்கின்றார். அவர் வைத்த நேர்ச்சை என்னவென்றால் அல் குர்ஆன் இப்படி குறிப்பிடுகின்றது. இது காலத் இம்ராஅத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. இம்ரானுடைய மனைவி சொல்லிய வசனத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். ரப்பி இன்னி நதர்து லக, ரப்பி என்னுடைய இரட்சகனே, உனக்காக நான் நேர்ச்சை வைத்து விட்டேன். எதனை நேர்ச்சை வைத்து விட்டேன்? மாஃபி பத்னி, என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த கர்ப்பத்தை, அந்த பிள்ளையை நேர்ச்சை வைத்து விட்டேன், அதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அக்ஸாவிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடியதாக, பணிவிடை செய்யக்கூடியவராக தனது பிள்ளை இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் நினைக்கின்றார் என்றால், அதன் முக்கியத்துவத்தை எந்த அளவு தூரம் உணர்ந்த ஒருவராக இம்ராஅத்து இம்ரான் காணப்பட்டார் என்பதனை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. சாதாரணமாக சொல்லுவார்கள் உளவியல் அறிஞர்கள், குழந்தை பிறக்க முன்பதே அதனை வளர்க்க தொடங்க வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். இம்ராஅத்து இம்ரான் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னரே குழந்தையை வளர்க்க தொடங்கி விட்டார்கள் என்பதனையும் நாங்கள் இங்கே கண்டுகொள்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இம்ராஅத்து இம்ரான் எவ்வாறு அக்ஸாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்களோ, அதே போன்று நாங்களும் அக்ஸாவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய மிக முக்கியமான ஒரு மன்னர் தான் நூருத்தீன் மஹ்மூத் அஷ்-ஷஹீது ஜன்கி என்று சொல்லக்கூடிய செல்ஜூக்கி ஆட்சியாளர். நூருத்தீன் மஹ்மூத் ஜன்கி ஒரு ஆட்சியாளராக மாத்திரம் இருக்கவில்லை, மாற்றமாக அவர் ஹதீஸ் துறை வல்லுநராகவும் இருந்தார்கள். ஒரு நாள் தன்னுடைய ஆசிரியரிடம் அவர் ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றார். ஹதீஸை கற்றுக்கொள்கின்ற போது அறிவிப்பாளர்கள் தொடர்களோடு அந்த ஹதீஸை கற்றுக்கொள்கின்றார். அப்படி கற்றுக்கொள்கின்ற போது அவருடைய ஆசிரியர் ஒரு ஹதீஸை கற்பிக்கின்றார். மகனே, இந்த ஹதீஸ் ஒரு வித்தியாசமான ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவித்த அனைத்து அறிவிப்பாளர்களும் சிரித்த வண்ணம், புன்முறுவல் பூத்த வண்ணம் தான் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள். மகனே, நீங்களும் சிரித்த வண்ணம் இந்த ஹதீஸை கற்றுக்கொள்ளுங்கள், நானும் சிரித்த வண்ணம் இந்த ஹதீஸை கற்றுத் தருகின்றேன் என்று சொன்ன போது நூருத்தீன் மஹ்மூத் சிரிக்கவில்லை.
வரலாறு நடுக அறிவித்த அனைவரும் பெற்றுக்கொண்ட அனைவரும் சிரித்த நிலையில் புன்சிரிப்போடு பெற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா, உனது சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பது கூட சதகாவாகும் என்ற அந்த ஹதீஸ். இரண்டாம் முறை ஆசிரியர் சொல்லுகிறார், மகனே நூருத்தீன், இந்த ஹதீஸ் அனைவரும் சிரித்த நிலையில் அறிவித்த ஹதீஸ், சிரித்த நிலையில் தான் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மகனே, நீங்களும் இந்த ஹதீஸை சிரித்த நிலையில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது நூருத்தீன் மஹ்மூத் ஜங்கி அவர்களால் சிரிக்க முடியவில்லை. மூன்றாவது முறை ஆசிரியர் சொல்லுகின்றார், மகனே நூருத்தீன், இந்த ஹதீஸ் விசேஷமான ஹதீஸ். சிரித்த நிலையில் தான் அனைவரும் அறிவித்திருக்கின்றார்கள், சிரித்த நிலையில் தான் அனைவரும் இந்த ஹதீஸை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சிரித்த நிலையில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது நூருத்தீன் மஹ்மூது ஷஹீது ஜங்கி அவர்கள் சிரிக்கவில்லை. இப்பொழுது அவர் வாயை திறந்து சொல்லுகின்றார், முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லா, முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலம், முஸ்லிம் அல்லாதவர்களிடம், இஸ்லாத்தின் எதிரிகளிடம் அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே நான் எவ்வாறு புன்முறுவல் பூக்கலாம் என்ற அந்த பிரசித்தமான வார்த்தையை சொல்லுகின்றார்கள். நூருத்தீன் மஹ்மூது ஷஹீத் அவர்கள் அக்ஸாவை வெற்றி கொள்ளும் வரை சிரிக்க மாட்டேன் என்று திட உறுதி பூண்டார்கள். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்கள். சுல்தான் சலாஹுத்தீனுல் அய்யூபி அவர்கள் அக்ஸாவை வெற்றி கொள்வதற்கு களத்தை அமைத்து கொடுத்தவர் சுல்தான் நூருத்தீன் மஹ்மூது ஷஹீது ஜங்கி அவர்கள். அவர் ஒரு மிம்பரை செய்து அந்த மிம்பரை நிலத்துக்கு கீழாலே பாதுகாத்து தான் யுத்தம் செய்கின்ற போது அங்கெல்லாம் அந்த மிம்பரை எடுத்து சென்று அந்த மிம்பரை பார்க்கும் போதெல்லாம் அக்ஸாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் என்று உந்தப்பட்டு அக்ஸாவை வெற்றி கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் தான் சுல்தான் நூருத்தீன் மஹ்மூது ஷஹீது ஜங்கி அவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அக்ஸாவுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம், அக்ஸாவுக்காக பிரார்த்திப்போம், அக்ஸாவுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.